இன்னைக்கு நானா தான் கடைக்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் போயே. போனோம் அப்படின்னா, நம்ம வீட்ல எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் சரி, இந்த டப்பர்வேர் ஐட்டம் வாங்கியே ஆகணுன்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ நான் போனாலும் அத விசிட் பண்ணாம வரமாட்டேன். ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் என்ன வாங்குறதுன்னே தெரியலங்க. எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ இத வாங்குனா நல்லா இருக்குமா? அத வாங்குனாமா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒண்ண சூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. அதே மாதிரி உங்க கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு. இந்தியால மட்டும் தான் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. யுஎஸ்ல அதெல்லாம் தாண்டி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. கூட்டமா ஒரு இடத்துல சேர்ந்துடக்கூடாது. ஃப்ரெண்ட் சர்க்கிளே ஒரு 10 பேர்ல இருந்து 20 பேர் தான் இருக்கணும். ஒரு 100 பேரோ 150 பேர் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா ஏன் கூடுறாங்கன்னு கொடி தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி எந்த கொஷினும் கேட்க தைரியம் இருக்காது. டைரக்டா போல்டா யாரும் பேசவும் மாட்டாங்க. அப்படி தைரியம் இருந்தா கூட அவங்களை எப்படிதான் கீழே மிதிச்சு தள்ளலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் இங்க யோசிப்பாங்க. ஸோ நீங்களா இருங்கங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.